ஹலோ கைஸ், நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒய் கெரியர் கைடன்ஸ் மேட்டர். ஸோ இந்த கெரியர் கைடன்ஸ் நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட், அதுவும் மெயினாக நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னன்னா, எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணி படிக்கிறது, எதில் என்னோட ஸ்கில்ஸ் வந்து நான் க்ரோ பண்ணிக்கிறது, எப்படி நான் ஒரு ஜாப் கெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிளியர் பண்ணி ஒரு ரைட் டைரக்ஷனை பில்ட் பண்ணி கொடுக்கறது தான் கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ ப்ரெஷர் இது படிக்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம படிக்காமல், ஸோ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ அதை நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும். இப்போது நம்ம எடுத்து படிக்கிற டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரியோட மீட் ஆகணும். அதுக்கு ஜாப் ஸ்கோப் இருக்கிற மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ இந்த செல்ஃப் அனலைஸ் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னா, நம்ம ஒரு டெக்னாலஜி எடுத்து நம்ம அதில் வந்து ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஏன்னா நமக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, லைக் நீங்கள் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை கோடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கில். ஸோ இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது காமனாக எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் வித் எனி ஒன் லாங்குவேஜ். ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது C++, ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். பேசிக் வேரியபிள் சின்டாக்ஸ், ஸோ லூப்பிங், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஓப் கான்செப்ட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துட்டு நல்லா லேர்ன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா, லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எத், கோட் செஃப், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான அந்த லாஜிக்கல் பில்டிங் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டைமிங்ஸ் தான் இருக்கும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ என்னதான் உங்களுக்கு வந்து லாஜிக் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்களோட டைமை ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ்னு வரும்போது வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோன்னா HTML, CSS, JavaScript இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ். ஸோ GitHub இந்த மாதிரியான வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது உங்களோட டீம் ஒர்க்குக்கும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய மெயின் சாஃப்ட் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன், ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஸோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், வித்தின் டெட்லைனுக்குள்ளே டாஸ்க் வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்றது நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் பாத்ஸ். ஸோ ஒரு நிறைய லைக் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்குது நமக்கு, கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஃபீல்டுலையுமே வந்து நமக்கு எந்த மாதிரியான ஜாப் ஸ்கோப் இருக்கும், ஸோ அதனோட ரோட் மேப் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ட்ரி லெவலில் ஒரு ஜாப் கெட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடிய பாத் தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, எனி ஒன் லாங்குவேஜஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் DSA அண்ட் ஆல்கோரிதம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லாவே சால்வ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஸ்கோப்லாம் இருக்கும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், இந்த மாதிரியான என்ட்ரி லெவல் ரோல்ஸ் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெப் டெவலப்பர். ஸோ இந்த வெப் டெவலப்பர் மெயினாக நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நாட் ஒன்லி நம்ம கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங்காக வெப் டெவலப்மெண்ட் மூலம் நம்ம நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்காகவும் இது மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இதில் என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக இருக்கும்: ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேசஸ். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் மட்டுமே ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா UI, UX அந்த மாதிரி வரும், அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வரும்போது HTML, CSS, JavaScript கண்டிப்பாக நீங்கள் மெயினாக லேர்ன் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக பூட்ஸ்ட்ராப் இல்லை டெயில்விண்ட் ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியே ஆகணும். எய்தர் ரியாக்ட், ஆங்குலர், வியூ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் ரியாக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரியாக்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேக் எண்ட் வரும்போது நீங்கள் நோடு, எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணணும். இப்போது
நம்ம பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்கான ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ நீங்கள் அப்போ டிஜாங்கோ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எய்தர் வந்து உங்களுக்கு சம் டூல்ஸோட நாலேஜஸும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெப் டெவலப்பருக்கான ரோல்ஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரியும் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நான் அது வரைக்கும் வந்து ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே வெப் டெவலப்பர் வந்து ஒரு நல்ல பாத்தா நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு பில்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா, காட்லின் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை ஐஓஎஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் எடுக்கலாம். பட் இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்து சூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் வச்சு தான் நமக்கு வந்து ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் ஃப்ளட்டர் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹை பேயிங் ஜாப் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளட்டருக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் வர ஃப்ரெஷர்ஸ்க்குமே இந்த ஃப்ளட்டரில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ பேக் எண்ட் நீங்கள் ஃப்ளட்டர் படிக்கிறீங்க அப்படின்னா பேக் எண்ட் ஆத்தென்டிகேஷன், ஃபயர் பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஜாப் ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் டெவலப்பர், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கும் சரி, இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்குமே வந்து உங்களுக்கு இது நல்ல க்ரோத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஐ/யூஎக்ஸ். ஸோ யூஐ/யூஎக்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து டூல்ஸ் தான் மெயினாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஃபிக்மா, கேன்வா, அடோப் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த மெயினாக வந்து கலர் எட்டிக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், ஸோ டிசைன் திங்கிங், ஸோ அதுக்கான டூல்ஸ் நீங்கள் வயர் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டோடைப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எந்த மாதிரிலாம் ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படின்னா வெப்சைட்டோட யூஐ வந்து பில்ட் பண்ணுறது, ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்போட யூஐ பில்ட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி ஒரு ஆப் இருக்குது ஸோ அதை வந்து ரீடிசைன் பண்ணுறது, பிராண்டிங்க்கு மார்க்அப்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும். மெயின் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்மே இது வந்து ஹையர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டலாக ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஏஜென்சிஸ்லுமே இது நல்ல ஸ்கோப் இருக்கும். தென் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வரும்போது மெயினாக வந்து பைத்தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். பைத்தானோட லைப்ரரிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள்.